ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். வெட்டப்பட்ட உன்னை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார் ஸ்தோத்திரம் என்கிற ஆமென் வார்த்தையின் அடிப்படையிலே இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். வெட்டப்பட்ட உன்னை தேவன் துளிர்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது ஆமென் 2 விதமான மரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஒலிவ மரம், இன்னொன்று காட்டொலிவ மரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று ஒலிவ மரம், இன்னொன்று காட்டொலிவ மரம். ஒலிவ மரம் எல்லாருக்கும் நீங்கள் பார்த்திராவிட்டாலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தெரியும். ஸ்தோத்திரம். அந்த ஒலிவ மரத்தின் இலைகள், ஒலிவ மரத்தின் பழங்கள், ஒலிவ மரத்தின் மரம் தடிகள், அதனுடைய வேர் பகுதி கூட அநேக காரியங்களுக்கு பயன்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்படி ஒலிவ மரம் எல்லாவற்றிலும் சிறந்ததான ஒரு மரம். ஆமென். ஆனால் காட்டொலிவ மரம் அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம் ஆமென் வீட்டிலே வளர்ந்தால் அது நல்ல மரம், காட்டிலே வளர்ந்தால் காட்டு மரம். வீட்டில் வளர்ந்தால் நல்ல ஒலிவ மரம், காட்டில் வளர்ந்தால் அது காட்டொலிவ மரம். ஆமென். அப்படி அல்ல. 2 மரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். நல்ல ஒலிவ மரம் என்றால் அதன் பழத்தை சாப்பிட்டால் அது மருத்துவ குணம் உள்ளது. நல்ல ஒலிவ மரத்தின் பழத்தை இடித்து புளிந்து அதிலிருந்து வருகிற எண்ணெயை எடுத்து ஆமென் இன்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அநேக இடங்களிலே அதை விளக்குக்கான எண்ணெயாய் பயன்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். அது பயனுள்ளதாய் இருக்கிறது. ஆனால் காட்டொலிவ மரம் என்பது விஷத்தன்மை நிறைந்தது. புரிந்து கொள்ள வேண்டும். விஷத்தன்மை நிறைந்தது. அதனுடைய பழங்களை இதுவும் ஒலிவ மரம் தானே என்று சொல்லி நீங்கள் பறித்து புசித்தால் யாரும் சாகிறதில்லை, செத்து போக மாட்டோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் அதனால் வருகிற தீமை என்ன என்று பார்த்தால், இந்த காட்டொலிவ மரத்தின் பழம் என்பது புசிக்கிறதற்கு நன்றாய் இருக்கும். ஆனால் புசித்தால் ஆமென் ஆமென் அதை இவ்விதமாய் ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். காட்டொலிவ மரத்தின் பழத்தை புசித்தால் சுமார் 3 நாட்கள் ஆமென் பாத்ரூமிலே போய் உட்கார வேண்டியதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனை ஆமென் குழப்பம் நிறைந்த ஒரு பழம் காட்டொலிவ மரத்தின் பழம். அதனால்தான் நாட்டொலிவ மரத்திற்கும் காட்டொலிவ மரத்திற்கும் வித்தியாசம் இவ்விதமாய் காணப்படுகிறது. யாரும் செத்து போக மாட்டோம், ஆனால் அதனுடைய விளைவு வித்தியாசமாய் இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே இந்த ஒலிவ மரம் இன்னும் சொல்லுவேனானால், ஒலிவ மரம் என்பது உறுதியான தன்மை கொண்டது. அதன் தடியை பார்ப்பீர்களானால் அது யாருக்கும் பயன் தராது என்று நினைக்க தோன்றும். காரணம், அதிகமான கணுக்களால் நிறையப்பட்டதாய் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் உலகத்தை படைத்த பிற்பாடு ஆமென் நோவாவிடத்திலே சொல்லிக் கொடுத்தார், நீ என்னுடைய ஜனங்களை பாதுகாக்கும்படி, உனக்காக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பாதுகாக்கும்படியாக ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார். பேழையை கட்டும்படி கர்த்தர் ஏதோ ஒரு மரத்தினால் உன் விருப்பப்படி கட்டு என்று சொல்லவில்லை. கர்த்தர் தெளிவாய் சொல்லிக் கொடுத்தார், பேழை கட்டப்பட வேண்டிய மரம் கொப்பேர் மரம். ஹல்லேலூயா. அந்த மரம், அந்த பேழை என்பது கொப்பேர் மரத்தால் மட்டுமே கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால், ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டும் பொழுது கர்த்தர் ஆமென் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி மோசேக்கு கட்டளையிட்டு சொன்ன மரம் என்ன மரம்? சீத்தி மரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீத்தி மரத்தால் தான் இதை கட்ட வேண்டும். நோவா பேழையை கட்டும் பொழுது ஆமென் கொப்பேர் மரத்தினால் கட்டினாரே, நானும் ஆசரிப்பு கூடாரத்தை கொப்பேர் மரத்தால் கட்டுவேன் என்று
மோசே சொல்வாரானால் அது அங்கே தேவனுக்கு பிரியமற்றதாய், தேவனுக்கு மனமற்றதாய் காணப்பட்டு விடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஆமென், ஒவ்வொரு காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு பொருளுக்கு, ஒவ்வொரு காரியத்திற்கு ஒவ்வொன்றை தெளிவாய் சொல்லி கொடுத்தார். அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய ஒழுக்கம். ஹல்லேலூயா. எதை 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 கொண்டு செய்ய வேண்டுமோ அதை 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 கொண்டே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்த வேண்டும், ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்த வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு தேவனுக்குரியதை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, வஞ்சிக்க கூடாது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும். அப்படியே ஆமென், பிரைஸ் தி லார்ட். வாசித்த வசனத்தின்படி நாம் தியானிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வாசித்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு மரம், ஒலிவ மரமானது அழகாய் செழுமையாய் நின்று கொண்டிருக்கிறது. அந்த மரத்தை பார்த்தால் அழகாக இருக்கிறது. அதன் கீழே போய் நின்றால் அருமையான ஒரு பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், நல்ல நிழல் தரும் மரம். இன்னும் இந்த ஒலிவ மரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஒலிவ மரமானது கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்குமாம். ஸ்தோத்திரம். மரங்கள் சுவாசிக்கும், தெரியுமா? ஸ்தோத்திரம். மனிதர்களாகி நாம் சுவாசிப்பது போலவே மரங்களும் சுவாசிக்கிறது. ஸ்தோத்திரம். புளிய மரம் பார்த்திருப்பீங்க, நம்ம ஊர்ல இருக்கிறது புளி மரம். இந்த மரமானது ஆக்சிஜனை என்ன செய்யும்? சுவாசிக்கும். ஸ்தோத்திரம். கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போலவே ஒலிவ மரம் மாறாக கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து ஆக்சிஜனை என்ன செய்யும்? ஆமென், வெளியே விடும். இந்த ஆக்சிஜன் தான் மனிதர்களாகிய நாம் சுவாசிக்க பயன்படுகிறது என்பதை மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஒலிவ மரம் மனிதர்கள் ஆமென் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிற நல்ல ஒரு மரமாய் இருக்கிறது. அந்த மரத்தில் கிளைகள் அதிகமாக இந்த வாசித்த பகுதியிலே படர்ந்து அழகாய் இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் பார்க்கும் பொழுது அதிலே சில கிளைகள் வெட்டப்பட்டதாய் காணப்படுகிறது. அந்த 11வது வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டில் போய் 17வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஆமென். அந்த மரத்தில் கிளைகள் திடீரென்று பார்க்கும் பொழுது சில கிளைகள் வெட்டப்பட்டு கிடக்கிறது. அப்பொழுது அந்த மனிதன் அந்த இடத்திலே ஒருவன் வந்து பார்க்கும் பொழுது, ஏன் இந்த மரம் வெட்டம், இதனுடைய சரித்திரம் வேறு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மேலோட்டமாக தான் இந்த இடத்துல இப்போ பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் சொல்லப்பட காரணம், அல்லது இந்த சம்பவம் சொல்லப்பட காரணம், அதை சரியாய் சொல்வேனானால், ஒரு சபைக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரிவினையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல், ஸ்தோத்திரம், அந்த சபைக்கு தான் அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ள அந்த காரியத்திற்குள்ளாக இன்றைக்கு நான் கடந்து போக விரும்பவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த மரம் கிளைகள் வெட்டப்பட்டு கிடக்கிறதை பார்க்கும் பொழுது அந்த மனிதன் வேதனைப்படுகிறான். ஐயோ, அழகாக இருந்த மரம் வெட்டப்பட்டு கிடக்கிறதே, அடி கிளைகள் வெட்டப்பட்டு கிடக்கிறதே, ஏன் என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிற நேரத்தில் திடீரென்று பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆமென், பிரயோஜனமற்ற, ஆமென், ஸ்தோத்திரம், வேதனைகளை உண்டு பண்ணுகிற காட்டொலிவ மரம் என்று ஒன்று இருக்கிறது. நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டு காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகள் ஒரு பகுதியில் நல்ல ஒலிவ மரம், இன்னொரு பகுதியிலே காட்டு ஒலிவ மரம். இந்த நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள் வெட்டப்படுகிறது, காட்டொலிவ மரத்தின் கிளைகளும் வெட்டப்படுகிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காட்டொலிவ மரம் என்பது யாருக்கும் பிரயோஜனமற்றது, அநேகருக்கு வேதனை தரக்கூடியது. அந்த வேதனை தரக்கூடிய மரத்தின் கிளைகளை நல்லதாக மாற்றும்படியாக கர்த்தர் காட்டொலிவ மரம் என்று சொல்லப்படுகிற மரத்தின் கிளைகளை வெட்டி நல்ல ஒலிவ மரத்தோடு சேர்த்து வைத்து இணைத்து கட்டுகிறார். ஹல்லேலூயா. எதற்காக என்றால், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அநேகரை வேதனை படுத்துகிற கனி நிறைந்த அந்த காட்டொலிவ மரத்தை, ஆமென், நல்ல மரமாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. அப்படியே நான் சொல்லுவேன், மனிதர்களாகிய நாமும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், வசனம் சொல்லுகிறது, ஆமென்,
பூமியிலே கர்த்தர் நல்லவர் உண்டோ என்று பார்க்க தன்னுடைய கண்களை திறந்து பார்த்த பொழுது வசனம் சொல்லுகிறது, நல்லவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கெட்டு போய் வழிவிலகி போனார்கள். அந்த வழிவிலகி போய் கெட்டு போன மனிதர்களாகிய என்னையும் உங்களையும் நல்ல மரமாகிய இயேசுவோடு கூட சேர்க்கும்படியாகத்தான் நல்ல மரமாகிய அந்த இயேசு என்கிற மரம் சிலுவையிலே வெட்டப்பட்டது, சிலுவையிலே ஜீவனை கொடுத்தது, சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினது. ஹல்லேலூயா. எதற்காக? அநேகரை வேதனைப்படுத்துகிற, அநேகரை காயப்படுத்துகிற, அநேகரை துன்பப்படுத்துகிற காட்டொலிவ மரம் ஆகிய என்னையும் உங்களையும் நல்ல மரமாகிய இயேசுவோடு இணைக்கப்படி கர்த்தர் இந்த நாளிலே இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்டப்படும் பொழுது பல வேதனையான அனுபவங்கள் உண்டு. வெட்டப்படும் பொழுது பல துக்ககரமான காரியங்கள் உண்டு. ஆண்டவரே, நேற்று வரை நன்றாயிருந்தேனே, இன்று என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது, வேதனை வந்துவிட்டது, பாடுகள் வந்துவிட்டது, ஆண்டவரே இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதற்காக வெட்டப்பட்டாய் தெரியுமா? பிரைஸ் லார்ட். நல்ல மரத்தோடு இணைக்கப்படும்படி. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கேள்வி எழும்புகிறது, ஏன் நல்ல மரம் வெட்டப்பட வேண்டும்? நல்ல மரம் ஏன் வெட்டப்பட வேண்டும்? அதற்கு ஆண்டவர் இந்த வசனத்திலே பதிலை வைத்திருக்கிறார். அந்த நல்ல மரமாய் இருந்த அந்த மரம் கிளை விட்டு எழும்பின போது, பலர்ந்த பொழுது அதற்குள்ளே அவிசுவாசம் என்கிற ஒன்று, கர்த்தரை குறித்த அவநம்பிக்கை அந்த மரத்தில் கிளைகளிலே எழும்பினபடியினால் அந்த அவிசுவாசத்தினால் நல்ல கிளைகளும் வெட்டப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நல்ல மரம் வெட்டப்பட்ட அந்த கிளை ஒருவேளை மீண்டும் மனம் திரும்பி ஒரு தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்குமானால் மறுபடியும் நல்ல மரத்திலே இணைக்க ஒரு வாய்ப்புண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியினால் தான் நான் இந்த வார்த்தையை ஆரம்பத்திலே சொன்னேன், வெட்டப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வெட்டப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். வேதத்தில் பலவிதமான மரங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு மரங்களை குறித்து ஒவ்வொரு நோக்கங்கள், ஒவ்வொரு திட்டங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தை குறித்து, ஒரு தோட்டத்தை குறித்து சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 13வது அதிகாரம், லூக்கா 13வது அதிகாரம் 6 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு மரத்தை, ஒரு தோட்டத்தை குறித்து அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஸ்தோத்திரம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள். நமக்காகத்தான் இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். பாவமில்லாத இயேசு பாவமானார். ஸ்தோத்திரம். எதற்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும். இப்படி சொல்லுகிறேன், நமக்காக பரிந்து பேசும்படி இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தோட்டத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது தெளிவாய் கவனியுங்க. இது என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தில் எது வளர்க்க வேண்டும்? திராட்சை செடி வளர்க்க வேண்டும். ஆனால் அந்த தோட்டக்காரனுக்கு ஒரு ஆசை, தோட்டம் திராட்சை தோட்டமாய் இருந்தாலும் இந்த தோட்டத்திலே பிரைஸ் லார்ட் ஒரு அத்திமரம் நட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அத்திமரத்தை நட்டு திராட்சை செடிக்கு என்னவெல்லாம் செய்கிறானோ அத்தனையும் அத்திமரத்துக்கும் செய்தான். திராட்சை செடிக்கு தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அத்திமரத்துக்கும் தண்ணீர் பாய்ச்சுகிறான். திராட்சை செடிகளுக்கு உரம் போடும் பொழுது ஆமென் அத்திமரத்திற்கும் உரத்தை போடுகிறான். கொஞ்ச நாட்கள் தாண்டினது, திராட்சை செடி பூ பூத்தது, காய்கள் காய்த்தது. ஹல்லேலூயா. அதிலே கனிகள் உண்டாயிற்று.
ஆனால் நாட்கள் தாண்டி இது கனிகள் உருவாகி அது அழகான பழங்களாய் மாறின பொழுது அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் அந்த இடத்திலே கடந்து வந்து அழகான கனிகளை பறிக்க ஆரம்பித்தார். பறிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் நட்டு வளர்த்தின அத்திமரம் செழிப்பாயிருக்கிறது, மகிழ்ச்சியாயிருக்கிறது, அதிகமான இலைகளோடு காணப்படுகிறது. ஆனபடினாலே அவன் நினைக்கிறான், இந்த அத்திமரத்திலும் கனிகள் இருக்கும் என்று ஆசைப்பட்டு அவருடைய எஜமான் அத்திமரத்திலே கனிகளை பறிக்கும்படி ஓடி வந்து பார்க்கிறார். ஆனால் ஒரு பெருத்த ஏமாற்றம், அத்திமரத்திலே கனிகள் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே சம்பவத்தை இவ்விதமாய் சொல்லுகிறேன். அத்திமரத்தில் கனிகள் இல்லை என்றால் உங்க வீட்டில் செடி வளர்ப்பீர்கள், அது ஏற்ற நாட்கள் வரும் பொழுது பூக்கவில்லை என்றால் என்ன செய்வீங்க? அந்த செடியை தரித்து போட்டு புதிதான சில செடி வகைகளை வளர்ப்பீர்கள் அல்லது கனி வகைகளை வளர்ப்பீர்கள். அதுபோலவே இந்த எஜமானனும் தன்னுடைய தோட்டத்தில் அத்திமரம் கனி கொடுக்காததை பார்த்த பொழுது அவன் தன்னுடைய ஊழியக்காரனிடத்திலே வேலைக்காரனிடத்திலே விதமாய் சொல்லுகிறார், வேலைக்காரனே, ஊழியக்காரனே, ஒரு காரியம் செய், நல்ல கனி தரும் என்று நினைத்து என்னுடைய திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டு வைத்தேன். ஆனால் இந்த அத்திமரமோ வளர்ந்தது, கிளைகள் பரப்பினது, இலைகள் உருவானது, ஆனால் கனி உருவாகவில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை தெளிவாய் நீங்கள் அந்த சம்பவத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். வெட்டப்படும்படி சொல்லப்பட்ட போதிலும் அந்த மரத்திற்காக பரிந்து பேச அங்கே ஒரு ஊழியக்காரன் இருந்தான். ஹல்லேலூயா, ஒரு வேலைக்காரன் இருந்தான். ஆனால் ஸ்தோத்திரம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே வரும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசிப்பீர்களானால், அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணவில்லை. போதும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திராட்சை தோட்டத்தில் நடப்பட்ட அத்திமரம், இலைகள் இருக்கிறது, கனி இல்லை. வழியருகே நின்ற அத்திமரம், இலைகள் இருக்கிறது, கனிகள் இல்லை. ரெண்டு மரத்திற்கும் ஒரே சம்பவம் என்ன? ரெண்டும் நன்றாய் இருக்கிறது, ரெண்டு மரத்திலும் இலைகள் இருக்கிறது, ரெண்டு மரத்திலும் கிளைகள் இருக்கிறது. ஆனால் பறித்து சாப்பிட பிரயோஜனமாய் காணப்படும்படி ஒரு கனிகளும் அதிலே இல்லை. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ரெண்டு மரத்திற்கும் சம்பவித்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு மரத்திற்கும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஒன்று, இந்த மரத்தை நீ வெட்டி போடு. இன்னொன்று, இந்த மரத்தில் இனி ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? கனிகள் காணப்படக்கூடாது என்கிற ஒரு சாபம். ஸ்தோத்திரம். அப்படியானால் ரெண்டு மரமும் தரிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறது, வெட்டப்படும்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ரெண்டுமே அத்திமரம், ரெண்டுமே வளர்ந்த மரம், ரெண்டுமே இலைகளுள்ள மரம். ஸ்தோத்திரம். ஆனால் ரெண்டு மரத்திற்கும் ஒரு வித்தியாசம். ஒன்று தோட்டத்திற்குள்ளே நின்றது, ஒன்று வழி அருகே நின்றது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இடத்திலே சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். உண்மையாகவே இன்றைக்கு அல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் எங்கே இருக்கிறது? தேவனுடைய தோட்டம் என்கிற திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதா, இல்லை வழிபோக்கர்கள் கடந்து போகிற வழி அருகே நிற்கிறதா? ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையை குறித்து நான் இவ்விதமாய் சொல்ல முடியும். வாழ்க்கையில் திராட்சை தோட்டத்துக்குள்ளிருக்கிற மரமும் செழிப்பாய் இருந்தது, வழி அருகே இருந்த மரமும் செழிப்பாய் இருந்தது. வழி அருகே நிற்கிற மரத்திற்கு உடனடியாக அதற்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. ஆமா தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கூட ஒருவேளை
வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது அழகாய் வளர்ந்து அழகாய் கிளைகளை பரப்பி அழகான இலைகளோடு சந்தோஷமாய் வாழ்கிறீர்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், வாழ்கிறதல்ல, வாழ்கிறது போல காண்பிக்கிறீர்கள் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. காரணம், அநேகருடைய வாழ்க்கை வெளியரங்கத்திலே பிரைஸ் லார்ட் ஒரு சிரிப்பு காணப்படுகிறது. வெளியரங்கத்திலே ஒரு ஆமென் செழிப்பான வாழ்க்கையை போல காண்பிக்கிறோம். ஆனால் அந்தரங்கம் ஆமென் இப்படி சொல்லி உங்களுடைய இருதயத்தின் ஆழம் ஸ்தோத்திரம் ஆமென் எப்படி இருக்கிறது? அநேகருடைய இருதயங்கள் வேதனையோடு, அநேகருடைய இருதயங்கள் தத்தளிப்போடு, அநேகருடைய இருதயங்கள் கவலையோடு காணப்படுகிறது. வெளியிலே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இலைகள் உள்ள அத்திமரத்தை போல செழிப்பாய் இருக்கிறது. ஆழத்திலே, இருதயத்தின் ஆழத்திலே பல வியாகுலங்கள், இருதயத்தின் ஆழத்திலே பல வேதனைகள், பல பாடுகள். ஏன் தான் வாழ்கிறோம் என்கிற கேள்விக்குறிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் வாழ்கிறோம், பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்காக வாழ்கிறோம். சிலர் வாழ்கிறோம், உறவுகளுக்காக வாழ்கிறோம். அநேகர் தனக்காக வாழவில்லை. காரணம், வாழ்க்கை என்பது வேதனையோடு காணப்படுகிறது. ஸ்தோத்திரம் ஆமென். வெளியரங்கத்திலே ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தால் பிள்ளைகளை நினைத்து ஒரு பாரம், வேதனை. என் பிள்ளை நிமித்தமாய் நான் கஷ்டப்படுகிறேன், என் பிள்ளை நிமித்தமாய் வேதனைப்படுகிறேன். ஸ்தோத்திரம் ஆமென். இன்றைக்கு இந்த இடத்திலே தேவ பிள்ளையே, நீ எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், வழியருகே காணப்பட்ட மரமாய் அல்ல, ஆமென், தேவனுடைய தோட்டமாகிய திராட்சை தோட்டத்திற்குள்ளே நீ வருவாயானால் உனக்காக பரிந்து பேச, உனக்காக உன்னை பார்த்து இந்த மரம் ஆமென் ஒரு வருடம் கூட இருக்கட்டும், இந்த மரத்திற்கு நான் ஆமென் பிரைஸ் லார்ட் தண்ணீர் பாய்ச்சுவேன், இந்த மரத்திற்கு நான் ஆமென் உரம் போடுவேன், இதை கனி கொடுக்க பண்ணுவேன் என்று சொல்ல ஒரு தேவன் உனக்காக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. எந்த இடத்திலே வெட்டப்பட்டிருக்கிறாய், எந்த இடத்திலே ஆமென் முறித்து போடப்பட்டிருக்கிறாய், ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் பிரைஸ் லார்ட் துளிர்விட்டு எழும்பும். திராட்சையின் தோட்டத்திற்குள்ளே காணப்பட்ட அத்திமரத்தை போல மறுபடியும் நீ பிரைஸ் லார்ட் துளிர்விட்டு வளர்ந்து கிளைகள் பரப்பி இலைகளோடு இலைகளாய் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழப் போகிறாய் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேள்விகள் பல இருக்கட்டும், உங்கள் இருதயத்தில் எழும்புகிற கேள்விகள் எப்படியா இருக்கட்டும். ஆமென். வேலை செய்கிற இடங்களில் வருகிற நெருக்கங்கள், ஆமென் பிரைஸ் லார்ட் வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி எடுக்கிற காரியங்கள் அத்தனையும் தோல்வி மேல் தோல்வி, ஜெயமில்லை, விடுதலை இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை, ஒரு கட்டப்பட்ட அனுபவம், ஒரு வெட்டப்படுகிற நிலைமை. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சபையே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஆமென் பிரைஸ் லார்ட், நீ வெட்டப்பட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஒருவேளை வெட்டப்பட்டிருந்தாலும் உன்னை துளிர்க்க பண்ணுவார். நீ கர்த்தருக்காக, என் தேவனுக்காக கனி கொடுக்கிற ஒரு மரமாய் கர்த்தர் உன்னை மாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயுவிலே வாசிக்கும் பொழுது வழியருகே நின்ற மரம், ஆமென், தேவனுடைய வார்த்தையின்படி அது சீக்கிரமாய் பட்டு போயிற்று. ஆனால் இன்றைக்கு நீ சகோதரா, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீ ஆமென் பிரைஸ் லார்ட் வழியருகே நிற்கிற ஒரு மரம் அல்ல, நீங்கள் வழியருகே நிற்கிற ஒரு மரம் அல்ல, தேவனுடைய தோட்டமாகிய திராட்சை தோட்டத்துக்குள்ளே நாட்டப்பட்ட மரம் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார். நிச்சயம் சொல்லுகிறேன்,
நீ கர்த்தருக்குள் வாழ்வாயானால், நீ கர்த்தரை உன்னுடைய வாழ்க்கையின் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வாயானால், அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் அந்தரங்கம், இருதயத்தின் ஆழம் எங்கோ உடைக்கப்பட்டு கிடந்தாலும் சரி, கர்த்தர் அந்த இடத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவார். நீ சீர்திருத்தப்படுவாய். உன்னை தேவன் ஒரு மகிமையின் பாத்திரமாய் எழுப்பி நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஒன்று புரிந்துக்கோ, பிரைஸ் லார்ட், என்றைக்கோ எப்போதோ வந்த ஒரு சூழ்நிலை உன்னை அழிவுக்குள்ளாய் தள்ளி இருக்க வேண்டும், ஆனால் நீ அழிந்து போகவில்லை. பிரைஸ் லார்ட். இப்படி சொல்லுகிறேன், ஆமென். 2024 தாண்டி 2025 ஆண்டு மார்ச் மாதம் 16 தேதியை காண கர்த்தர் உனக்கு கிருபை செய்திருக்கிறார் என்றால், உன்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு, உன்னை குறித்த ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், மரத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மரம் வெட்டப்பட்டாலும் துளிர்க்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகத்திலே யோபு இவ்விதமாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் அவருடைய 14வது அதிகாரம் 7வது வசனத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மரம் வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இன்றைக்கு மார்ச் 16, இந்த நாளில் கர்த்தர் உன்னை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்த ஒரு நோக்கம். நீங்கள் யார் என்று ஒருவேளை மனிதர்களாய் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்க சூழ்நிலைகள் ஒருவேளை உங்க உறவினர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ரங்கத்திலே அழுது அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, மரத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மரம் வெட்டப்பட்டாலும் மறுபடி துளிர்க்கும். ஹல்லேலூயா. அந்த மரத்தை குறித்து தேவன் துளிர்க்கும் என்று சொல்வாரானால், உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த தேவன் உன்னை இப்படியே விட்டுவிட மாட்டார். மறுபடியும் துளிர்க்க பண்ணுவார், மறுபடியும் எழும்ப பண்ணுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேக நேரங்களில் நினைக்கிறோம், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை, ஆமை, இதைத்தான் நான் நம்பி இருந்தேன். சிலர் சில வேலைகளை நம்பிக்கொண்டிருப்பீர்கள், சிலர் உங்கள் பிள்ளைகளை நம்பிக்கொண்டிருப்பீர்கள், சிலர் உங்களுடைய புருஷனை நம்பிக்கொண்டிருப்பீர்கள், சிலர் உங்களுடைய மனைவியை நம்பிக்கொண்டிருப்பீர்கள். ஏதோ ஒன்றின் மேல், உலக காரியங்கள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், திடீரென்று ஒரு நாள் நான் நம்பி இருக்கிற மனுஷன் நம்மை கைவிடுவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே ஒரு காரியம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. ஆமே, ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் உலகத்திலே தப்பும்படி, உலகத்திலே பிழைக்கும்படி ஒரு பொருள் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். இதற்கு தங்களுக்கு வீடு கட்டும்படி பயன்படுத்தப்படுகிற, மரங்களை வெட்டும்படி பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம், அதனுடைய பெயர் கோடாரி என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அவருடைய 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன், தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று, அதுக்கு முதல்ல மேல வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீருக்குள் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூறினான். ஸ்தோத்திரம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மரமட்ட வந்தவன் தன்னுடைய வீட்டை கட்டும்படி, மரத்தை வெட்டும்படி ஒரு ஆயுதத்தை இரவலாக வாங்கி கொண்டு வந்தான். அதுதான் அவனுடைய நம்பிக்கை. இந்த கோடாரியின் மூலமாய் நான் மரத்தை வெட்டி கொண்டு வந்து எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக நாங்கள் வசிக்கும்படி ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி அவன் மரத்தை வெட்டுகிறான். மரத்தை வெட்டும் பொழுது திடீரென்று அவனுடைய நம்பிக்கைக்காய் இருந்த நம்பிக்கைக்குரிய கோடாரியானது தவறுதலாய் கையில் இருந்து ஸ்லிப்பானது. ஸ்லிப்பான கோடாரி எங்கே விழுந்தது?
யோர்தான் நதிக்குள்ளே விழுந்தது. ஹல்லேலூயா. நதிக்குள்ளே விழுந்த கோடாரி என்ன செய்யும்? தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த மனுஷன் கதறுகிறான். நான் இப்படி புரிந்து கொள்ளுங்க, நான் சொல்லுகிறது போலவே சிலர் இங்கே கதறி கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் எஜமானனே, என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் நினைத்துக் கொண்டிருந்த இந்த மனிதன், என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் நினைத்துக் கொண்டிருந்த இந்த காரியம் என்னை விட்டு விலகி போகிறதே. ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், நான் நம்பியிருந்த கோடாரி தண்ணீருக்குள் இறங்கிறது, விழுந்ததே. தண்ணீர் எங்கே? யோர்தான் நதி. யாரும் உள்ளே இறங்க முடியாது, ஆழமான இடம். இறங்கினால் இறங்கின மனிதனையும் அடித்து கொண்டு போய்விடும். அவ்வளவு நீர் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான் நதியிலே, ஆமென், கோடாரியானது கீழே விழுந்த பொழுது அவன் கதறுகிறான். இந்த இடத்திலே எத்தனை பேர் கதறி கொண்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். பிள்ளைகளை, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் அநேகர் பிள்ளைகள் மூலமாய் கண்ணீர் விடுகிறீங்க. அநேகர் வாழ்க்கையின் காரியங்களை நினைத்து கதறீங்க. ஆமா தேவ பிள்ளையே, நீ கதறுவது மனுஷன் கேட்காம இருக்கலாம். ஒருவேளை சிலருடைய கதறல் எப்படி இருக்க தெரியுமா? வீட்டில் யாரும் இல்லாத நேரத்திலே, வீட்டில் யாரும் இல்லாத நேரத்திலே வீட்டுக்குள்ளே பெருமூச்சு விட்டு ஆண்டவரே யார் எனக்கு உதவுவார்கள்? ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? அநேகர் கதறுகிற கதறல். ஆனால் அந்த இடத்திலே ஒரு மரம் உனக்காக வெட்டப்படுகிறது. அது என்ன மரம் தெரியுமா? ஒரு மரத்தின் கிளை உனக்காக வெட்டப்படுகிறது. எந்த மரம் தெரியுமா? ஆமே, சிலுவை நாதராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. எதற்காக தெரியுமா? உன்னை மீட்கும்படி, உன் கதரிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும்படி. நீ அந்த சிலுவை மரத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்வாயானால், அந்த இடத்தில் எங்கே விழுந்து கிடந்தாலும் சரி, எந்த இடத்திலே கதறி கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று வரை, இந்த நேரம் வரை அநேகர் மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்ப கூட சொல்றேன், பிரைஸ் லார்ட், இப்ப கூட சொல்றேன், இந்த இடத்தில் இருந்து கொண்டு கூட சிலருடைய நம்பிக்கை ஏதோ ஒரு பொருள் மேலே, சிலருடைய நம்பிக்கை ஏதோ ஒரு காரியத்தின் மேலே. பரிசுத்த ஆவியாருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், அந்த நம்பிக்கையை கொஞ்சம் திருப்பி தேவன் மேல் வைப்பீர்களானால், கர்த்தர் மேல் வைப்பீர்களானால், ஆமென், திராட்சை தோட்டத்திலே இந்த மரத்தை வெட்டி போடு என்று சொல்லப்படுகிற அந்த சத்தத்திற்கு மேலாய் ஒரு சத்தம் உனக்காக தொனிக்கிறது. ஆமென், நீ வெட்டப்பட தேவன் உன்னை அனுமதிக்க மாட்டார். நீ வெட்டப்பட அல்ல, நீ மீண்டும், ஆமென், துளிர்க்கும்படி, நீ மீண்டும் கட்டப்படும்படி, நீ மீண்டும் தேவனுக்காய் செயல்படும்படி என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒலிவ மரம் என்பது, ஆமென், பிரைஸ் லார்ட், தேவ பிள்ளைகளை குறிக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். இந்த ஒலிவ மரத்தை குறித்த விதமாய் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அதனுடைய வேரானது பூமியின் ஆழத்திற்குள்ளாக 6 மீட்டர் ஆழத்திற்கு கடந்து போகும். 6 மீட்டர் ஆழத்திற்கு கடந்து போகக்கூடிய, ஸ்தோத்திரம், அந்த ஒலிவ மரத்தின் வேர் பக்கவாட்டிலே அதைவிட தூரமாய், ஆமென், படர்ந்து போகும். இந்த மரமானது உறுதித்தன்மை உள்ளது. ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை ஒலிவ மரத்தை போல ஒரு உறுதியுள்ள மனுஷனாய், உறுதியுள்ள மனுஷியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், ஆமென், தேவ சித்தத்தை செய்கிற, தேவனுக்கு பிரியமானதை செய்கிற ஒரு மனுஷனை குறித்து அவர் சொல்லுகிறார், இவர்கள் ஒலிவ மரம். ஹல்லேலூயா. வசனத்திலிருந்து வாசிப்போமா? ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், இவர்கள் ஒலிவ மரமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே, வெளிப்படுத்தின விசேஷம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம், அவருடைய 4வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம்.
ஆமென் இருக்கிற ஆமென் ஒரு விஷயம் கூட வாசிங்க. பரலோகத்தில் பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஹல்லேலூயா. யார் என்றால் அதுக்கு மேல நீங்க பிறகு வாசித்து பாருங்க. அதற்கு பிறகு வாசித்து மேல போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த ஒலிவ மரம் யார்? கர்த்தருக்காக வாழுகிறவர்கள், கர்த்தரை தங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை தங்கள் வாழ்க்கையின் நாயகராக ஏற்றுக்கொண்டவர்களை தான் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் தான் அந்த 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த ஒலிவ மரம் நீயாக இருப்பாயானால், இந்த ஒலிவ மரம் அன்பு சகோதரா இந்த வார்த்தையை கேட்கிற நீயாக இருப்பாயானால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாய் வசனத்திலிருந்து கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 128வது சங்கீதத்திலே அதனுடைய பிரைஸ் லார்ட் 3வது வசனம் என்று நினைக்கிறேன், அதை வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளால வேதனை படுறீங்களா? பிள்ளை சொன்னா கேட்கல, ஸ்தோத்திரம். ஆமென். கதறீங்களா? ஸ்தோத்திரம். அநேக வீடுகள் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைகள் தான், எல்கேஜி யூகேஜி தான் படிக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது. ஆனா பிள்ளை என்ன செய்யல? கீழ்ப்படியல, எதிர்த்து பேசுது. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒலிவ மரத்தை போல தேவனுக்கு பிரியமான தேவ சித்தத்தை செய்கிற ஒரு ஒலிவ மரமாய் உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயானால், உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பாயானால், உன் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வாயானால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எங்க? ஓ வீட்டுக்குள்ள. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுகிறேன், சிலருடைய வாழ்க்கையில மனைவிகளால் ஸ்தோத்திரம் சமாதானம் இல்லையா? மனைவிகளால் வேதனைப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை திராட்சை தோட்டத்துக்குள்ளே நடப்பட்ட ஒரு மரத்தை போல இயேசு என்கிற அந்த இயேசுவுக்குள்ளாக சபை என்கிற தோட்டத்துக்குள்ளாய் நீ நாட்டப்படுவாயானால், தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவி உன் வீட்டுக்குள்ளே 128:1 வாசிங்க பார்க்கலாம். உன் மனைவி பிரைஸ் லார்ட். அந்த இடத்துல இப்படி வாசிங்க. ஆமென். பிரைஸ். டிரான்ஸ்லேஷன்ல சின்ன ஒரு வித்தியாசம் உண்டு சொல்லுகிறார்கள். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் அல்ல, உன் மனைவி உன் வீட்டுக்குள் வாசிங்க கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய கையிலே உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் மிக மிக ஆசீர்வாதமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன், இங்கிருந்து சொல்லுகிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, ஓ வாழ்க்கையை கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால், ஆமென், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் மிக மிக ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் நிச்சயமாய் வேதனைக்கு உங்களை வைக்க மாட்டார். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் காணப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எதிலே இருக்கிறது? ஸ்தோத்திரம். நவீன காலத்திலே எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சின்ன பிள்ளையிலிருந்து பெரியோர் வரைக்கும், ஆமே பிரைஸ் லார்ட், கையடக்க போன் என்று சொல்லிக்கொண்டு கைக்குள்ளே உலகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமே பிரைஸ் லார்ட். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பைபிளை தூக்க மனிதனுக்கு வெட்கமாயிருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலும் ஆமே பிரைஸ் லார்ட்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பகிரங்கமாக தன்னுடைய செல்வாக்கை காண்பிக்க மொபைல் போனை தூக்கி பிடிக்க மனிதன் வெட்கம் இல்லாமல் செயல்படுகிறான். ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், எந்த இடத்திலும் இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை சுமக்க ஆயத்தமா இருப்பீர்களானால், வெட்கப்படாதிருப்பீர்களானால், இன்றைக்கு நீ வேதத்தை சுமந்தால், இன்றைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை சுமந்தால், ஒரு நாளிலே இந்த வசனம் உன்னை உயர்த்தும், உன்னை சுமக்கும், உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் லார்ட். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே வேதனை, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் துக்கம், இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பாடு. எதனால தெரியுமா? ஆகோ என்று உயர்ந்திருந்த மனிதர்கள் திடீரென்று பார்த்தால் கடன் என்கிற பிரச்சனைக்குள்ளே தள்ளப்பட்டு வாழ்க்கையே நரகத்திலும் கேடுகட்டதாய் அழுது கண்ணீர் கொடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுல தெரியுமா? பைபிளை நேசிக்க வேண்டிய மனிதன், கர்த்தருடைய வார்த்தையை சுமக்க வேண்டிய மனிதன் எப்போ உலகம் என்று சொல்லப்படுகிற இந்த மொபைல் போனை அதிகமாய் சுமக்க ஆரம்பித்தானோ, அதிலிருந்துதான் பாடுகளும் வேதனைகளும். ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு செய்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். பிரைஸ் லார்ட். ஆன்லைன் மொபைல்ல ஆன்லைன் விளையாட்டு கேம், ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பையன் விளையாடினாராம். அதுல ஏதோ தோல்வி, மன உளைச்சல் உண்டாகி விட்டதாம். வீட்டின் மாடியிலே ஏறினான். அந்த கேம் நிமித்தமாய், ஸ்தோத்திரம், மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டான். அந்த புதன்கிழமை சபையில சொன்னேன், ஸ்தோத்திரம். போன திங்கள் அல்லது செவ்வாய் நடந்த சம்பவம். இன்றைக்கு இந்த இடத்திலே என் வார்த்தையை கேட்கிற சின்ன பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு மொபைல் போனுக்கு அடிமையாயிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். வாழ்க்கை மீண்டும் துளிர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே தேவன் விரும்பாததை எடுத்து ஒதுக்கி வை. பிரைஸ் லார்ட். நீ எத்தனை லாக் போட்டு வச்சிருந்தாலும், எத்தனை ரகசியமாய் நீ அந்த போன் யூஸ் பண்ணினாலும், ஒரு நாள் உன் வாழ்க்கை அதுக்கு அடிமையா இருக்குமானால் வாழ்க்கை அழிந்து போகும். தேவ பிள்ளையே, மறந்து போகாத. ஆனால் நீ அதை விட்டு கர்த்தரிடத்தில் சேர்வாயானால், கர்த்தர் பட்சத்தில் வருவாயானால், உன் வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு மரத்தை குறித்தாக ஒரு நம்பிக்கை உண்டு, வெட்டப்பட்டாலும் மறுபடி துளிர்க்கும். இன்று வரை, இந்த நேரம் வரை நீ எதற்கோ ஒன்று அடிமைப்பட்டிருக்கிற இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமைப்பட்ட அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை மறுபடியும் துளிர்க்க பண்ண அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீ அவரை, ஆமென், உன்னை அவர் கையிலே ஒப்பு கொடுப்பாயானால். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் மேல போய் சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளை சொன்ன, வாலிப பிள்ளைகளை சொன்னேன். பெருசுங்க என்ன, நாங்க மட்டும் என்ன மோசக்காரங்களான்னு கேட்குறீங்கல்ல? ஸ்தோத்திரம். சிரிக்க இல்லை, வேதனையோடு சொல்லுகிறேன், பாரத்தோடு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த மொபைல் போனை வைத்துக் கொண்டு இன்றைக்கு ரகசியத்திலே பெரியோர்கள், திருமணமானவர்கள், ஸ்தோத்திரம், வயதானவர்கள் செய்கிற பாவம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்கள் அழிவுக்கு நேராய் போக காரணம் என்ன தெரியுமா? இதுதாங்க, மொபைல் போன். ஸ்தோத்திரம். மனைவிக்கு தெரியாம புருஷன் ஒளிச்சு வைக்கிறான், புருஷனுக்கு தெரியாம மனைவி ஒளிச்சு வைக்கிறான். ஆமென். பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள் ஒளிச்சு வைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர் ஒளிச்சு வைக்கிறாங்க. எந்த பொருளை ஒளித்து வைக்கிறீர்களோ அதுக்குள்ளே ஏதோ ஒண்ணு இருக்கு என்பதை மறந்து போகாதீங்க. நீங்க ஒளிச்சு வச்சீங்கன்னா அதுக்குள்ள நிச்சயம் சொல்றேன், ஏதோ ஒரு ரகசியம் அதுக்குள்ள இருக்கு. ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, எத்தனை குடும்பம், உயரத்தில் இருந்த குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் இடிக்கப்பட்டு கிடக்க காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் லகுவாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆன்லைன் ரம்மி என்கிற ஒரு கெட்ட சூதாட்டம். ஸ்தோத்திரம். ராத்திரி 12 மணி 1 மணி இருட்டில் ஒளிச்சுன்னு மொபைல் நோண்டான். புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு ரகசிய திட்டம் செய்யறான். உயர்வு வராது,
அது சாத்தானுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படி வைக்கிற கண்ணி என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்கள் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் கூட யாரோ ஒருவராகிலும் ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட அந்தரங்க பாவம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வீர்களானால் இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வாருங்கள். இன்றைக்கு அதை விட்டுவிடுங்கள். கர்த்தர் மறுபடியும் உங்க வாழ்க்கையை துளிர்க்க பண்ண விரும்புகிறார். மறுபடியும் உங்க வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை கனியுள்ள மரமாய் மாற்ற விரும்புகிறார். அநேகர் சொல்லுகிறார்கள் உங்க காது கேட்க, நீ இருந்தால் என்ன செத்தால் என்ன? ஆமா தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ செத்து போக அல்ல. யார் உன்னை அவமதித்தார்களோ, யார் உனக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ ஒரு ஒலிவ மர கன்றாக செழித்திருக்கும்படி, கனி தரும்படி கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரிபஷதரபகபலபா. ஆண்டவர் மகிமையுள்ளவர். உடைய வாழ்க்கையை விட்டு வெளியே வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, பிரைஸ் லார்ட், எங்கே இருந்தாலும் சரி உனக்காக தான், நமக்காக தான். பிரைஸ் ஆண்டவர் யாரையும், பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான், நீ பிரைஸ் லார்ட் சுத்தமுள்ளவனாய் இருந்தால்தான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லல. நீ பாவத்தில் இருந்தாலும் சரி, எந்த விதமான கொடிய பாவங்கள் அந்த ரங்கத்தினுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், ஆமே, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே ஒரு வார்த்தை கூப்பிடுவாயானால் உன்னிடத்தில் அவர் இறங்கி வந்து வெட்டப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இந்த ஒலிவ மரம்? கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள், கர்த்தருக்காக செயல்படுகிறவர்கள், பைபிள் வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுகிறவர்கள், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்கள், இவர்களே ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரத்திற்கு கடைசியாய் ஒரு சத்தம் கேட்கும். இந்த ஒலிவ மரத்திற்கு கடைசியாய் ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? வெளிப்படுத்தின விசேஷம், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 11வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம், ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த சத்தத்தின் மூலமாய் தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் அவரோடு கூட சேர்க்க போகிறார். 12வது வசனத்தை வாசியுங்கள். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்களும் அவர்களை பார்த்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னோம் பாத்தீங்களா? எந்தெந்த மனுஷன் உங்களை அவமதிச்சான், எந்தெந்த மனுஷன் உங்களை வேண்டான்னு வெறுத்தான், எந்தெந்த மனுஷன் உங்களை குப்பைன்னு ஒதுக்கித்தாளனா, பிரைஸ் லார்ட், வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய சத்துருக்களும் அவர்களை பார்த்தார்கள். எதை பார்த்தார்கள்? ஏறி போகிறதை பார்த்தார்கள். எங்கே? வானத்திற்கு. பிரைஸ் லார்ட். ஆமா தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் வானத்திற்கு ஏறி வாருங்கள் என்று அழைக்கும்படி விரும்புகிறார். அந்த சத்தம் உங்க காதுகளில் கேட்கணுமா? அந்த சத்தம் உங்க வாழ்க்கையில தொனிக்கணுமா? பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் லார்ட். அவர் நிச்சயமாய் உங்களை ஆமென் கைவிடுவதில்லை. ஆமென், உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், உங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதி சின்னாபின்னமாய் கிடக்கிறது, எந்தெந்த பகுதி உடைந்து கிடக்கிறது, ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களுக்கு, எங்கள் சபைக்கு, ஆமென், இப்படி சொல்லுகிறேன், நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆமென், ஆமென். தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இங்கே ஏறி வாருங்கள். ஹல்லேலூயா,
உலகத்தில் வாழ்கிற நாட்களில் கவலையோடு கண்ணீரோடு வாழ்கிறோம் அல்லவா? ஸ்தோத்திரம். உங்களை வெறுத்த சத்துருக்கள், உங்களை பரியாசம் பண்ணின சத்துருக்கள், ஆமென், நீங்கள் வாழ்ந்திருப்பதை காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த இடத்திலே நீங்கள் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு இந்த இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஏன் தெரியுமா? எதற்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நீ அழியக்கூடாது சகோதரா, நீ அழியக்கூடாது சகோதரி. நீ நித்திய ராஜ்யத்திலே இயேசுவோடு கூட வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்காகவே ஆண்டவர் உன்னை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவர் உன்னை வெறுமையாய் விட மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. ஆமென். இத்தனை நாட்களும் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் இருந்தது போல இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தில் இருந்த அத்திமரத்தை போல, ஆமென், வழி அருகே இருந்த அத்திமரத்தை போல இலைகள் இருந்தது, கிளைகள் இருந்தது, ஆனால் கனி இல்லை ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே துக்கம்,